மகளே ஒரு புதிய உறவை தருகிறார். சொல்லுங்க, மகளே நீ பயப்படாத. ஆமேன். யார் தெரியுமா? ஒரு ஐஸ்வர்ய சம்பூர்ணர், ஒரு பெரிய செல்வந்தன். நான் யார் தெரியுமா? பொறுக்கி சாப்பிட வந்த ஆளு. சுத்தமா சொல்லுங்க. கீழே சிந்தினதை பொறுக்கி சாப்பிட வந்த என்ன பார்த்து சொல்றாரு, மகளே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மகளே, மகனே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதை விட வேற என்ன வேணுங்க? அன்பான தேவன். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு ஆழமா. மகளே, வேலைக்காரின்னு சொல்லலை, ஆனா அவ வேலை செய்ய வந்தவ தான். ஆனா வேலை செய்ய வந்தவள மகளே என்றார் ஆவியானவர். ஆமேன். அவன் மாமியார் சொல்றாங்க, அங்கே போ, அங்கே நிலங்கள்லாம் சிந்தி இருக்கும், அதை பொறி கொண்டு வா. இவள் பொறுக்க, அதாவது மாமியார் பொறுக்க சொல்றா, ஆவியானவர் நிலத்தையே கொடுக்குறார். உலகம் சொல்லும், 2 நாள் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு வா கொடுக்குறேன். தேவன் சொல்றாரு, உனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க விரும்புகிறேன். ஆமேன். நம்ம 3 நாள் மீன் குழம்பு புரியுதா உங்களுக்கு? வாங்க, அதோட இந்தம்மா வரணுமா 3 நாள் மீன் குழம்பு வாங்கிறதுக்கு? வாங்க, வந்து வாங்கின்னு போங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் கொடுப்பதெல்லாம், அதாவது மேன்மையானது, முதன்மையானது, உறுதியானது, எல்லாம் புதுமையானது. சொல்லுங்கள், ஃப்ரெஷ். சத்தமாக சொல்லுங்கள். அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில், he paid all. எல்லாம் சொல்லுங்கள், he paid all. எல்லாம் எல்லாம். எங்கெல்லாம் கடன் வச்சிருக்கிறியோ, எங்கெல்லாம் உனக்கு வட்டி இருக்குதோ, எங்கெல்லாம் உனக்கு நீ கடனை வாங்கிட்டியோ, மார்வாடி கடன், வங்கி கடன், எல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்போ அப்படி சொன்னால் நல்லா இருக்காதா? அந்த புக்கை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே அந்த மஞ்சள் பேப்பர், அந்த பச்சை பேப்பர் எல்லாம் கையில் கொடுக்குற ஆண்டவரே. அவர் சொல்கிற பாருங்க, என்ன சொல்ல தெரியுமா? 11ஆம் வசனத்தில், நீ பயப்படாதம்மா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அம்மா வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லம்மா. வாயிலே வர மாட்டேன். சொல்லுங்க, உனக்கு வேண்டியபடி எல்லாம். சத்தமா. உனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை தருவேன். பசியை போக்குவேன். உனக்கு என்னெல்லாம் இல்லை அத்தனை உனக்கு தருவேன். ஆமே. உனக்கு வேண்டியபடி எல்லாம். இப்படி சொல்ல யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில்? வீட்டுக்கு சொல்லுவாரா? வீட்டுக்காரு உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொல்லுவாரா? பரவாயில்ல, பாக்கியவதி. நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? செய்ய மாட்டாங்களாம். நீங்கள் எப்படின்னு கேட்டேன். முயற்சி பண்ணுவோம். என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், முயற்சி பண்ணுவோம். வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அந்தம்மா நிறைய லிஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் அம்மா முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இப்போது அவங்களுக்கு உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. கொடுமை இதெல்லாம். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர் மீசை வைக்க சொல்லுங்க.